வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். அமெரிக்க சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் கொட்டும் மழையிலும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரதமர் நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக பிரான்ஸ், அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். கடந்த 10ஆம் தேதி பிரான்ஸ் சென்ற பிரதமர் மோடி தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற சர்வதேச செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் பங்கேற்றார். பிரான்ஸ் பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் மோடி விமானம் மூலம் அமெரிக்கா சென்றார். அங்கு பிரதமர் மோடிக்கு கொட்டும் மழையிலும் இந்திய வம்சாவளியினர் கைகுலுக்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர். அமெரிக்கா சென்றடைந்த பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்பை இன்று சந்தித்து பேசுகிறார். வெள்ளை மாளிகையில் இரு நாட்டு தலைவர்கள் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் இரு நாட்டு விவகாரங்கள் மற்றும் இந்தியர்களை கைவிலங்கிட்டது குறித்து பிரதமர் மோடி தனது கருத்தை பதிவு செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் வரி விவகாரம் குறித்து இந்த சந்திப்பில் பேசப்படுவதுடன் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடலாம் என கூறப்படுகிறது. மதுரை திருச்சியில் புதிய டைடல் பூங்காவிற்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். திருச்சியில் 14.16 ஏக்கர் நிலத்தில் 5.58 லட்சம் சதுர அடியில் 315 ரூபாய் கோடியில் புதிய டைடல் அமைக்கப்பட உள்ளது. தரைத்தளம் மற்றும் 6 தளங்களுடன் அமைய உள்ளது. அதேபோல மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகே மாநகராட்சிக்கு சொந்தமான 9.97 ஏக்கர் நிலத்தில் 40,000 சதுர அடி பரப்பளவில் 289 ரூபாய் கோடியில் டைடல் பூங்கா அமைய உள்ளது. இதன் மூலம் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. அறிவாலயத்தில் இருக்கும் ஒவ்வொரு செங்கலையும் உருவாமல் எங்கும் செல்ல மாட்டேன், இங்கேதான் இருப்பேன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆவேசமாக தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மியூரில் தமிழக பாஜக சார்பில் மத்திய பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அண்ணாமலை மத்திய பட்ஜெட்டில் 12 லட்சம் ரூபாய் வரை வரி விலக்கு அளித்து இருப்பது சரித்திர சாதனை என தெரிவித்தார். ஊழல் செய்யும் அமைச்சர்கள் பாஜகவுக்கு வகுப்பெடுக்க வேண்டாம் என கொந்தளித்தார். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சிறார் அணி குறித்தும் அண்ணாமலை சாடினார். தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என பாஜக மாநில முன்னாள் தலைவர் தமிழிசை நம்பிக்கை தெரிவித்தார். சென்னையில் நடந்த பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அக்காவும் தம்பியும் சேர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புவோம் என சூளுரைத்தார். அண்ணா வளர்த்த தமிழ் அல்ல ஆண்டாள் வளர்த்த தமிழ் என்றும், பெரியார் வளர்த்த தமிழ் அல்ல பெரியாழ்வார் வளர்த்த தமிழ் என்றும் தமிழிசை கூறினார். மேலும் 10 ஆண்டுகளுக்கு முன்பே மக்கள் மருந்தகங்களை திறந்தவர் பிரதமர் மோடி என குறிப்பிட்ட தமிழிசை அதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காப்பியடிப்பதாக விமர்சித்தார். இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் நான், என்னை சோதிக்காதீர்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய செங்கோட்டையன், எடப்பாடி பழனிசாமி பாராட்டு விழாவில் முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா பெயர்கள் இல்லை என்று தான் சொன்னேன். அது இவ்வளவு பெரிதாகும் என நினைக்கவில்லை என்றார். எத்தனையோ வாய்ப்புகள் வந்தபோதும் கட்சிக்காக பாடுபட்டவன் நான், தன்னை யாரும் சிக்க வைக்க முடியாது என்றார். மதுரை மாட்டுத்தாவணி அருகே ஆர்ச்சை இடித்து அகற்றும் பணியின் போது தூண் இடிந்து விழுந்ததில் ஜேசிபி ஆபரேட்டர் உயிரிழந்தார். மதுரை மாட்டுத்தாவணி பிரதான சாலையில் ஆம்னி பேருந்து நிலையத்தின் முன்பாக சாலையின் நடுவே பழமையான நுழைவு வாயில் உள்ளது. நீதிமன்ற உத்தரவுப்படி போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள நுழைவு வாயிலை இடிக்கும் பணி நேற்று நள்ளிரவில் நடைபெற்றது. அப்போது ஆர்ச் கட்டிடத்தின் ஒரு பகுதி திடீரென சரிந்து ஜேசிபி இயந்திரம் மீது விழுந்தது. இதில் சம்பக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஜேசிபி ஆபரேட்டர் நாகலிங்கம் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கும் அளவுக்கு சிறப்பாக மாற்றியதற்கும் துணை முதலமைச்சர் உதயநிதிதான் காரணம் என்று அமைச்சர் கீதா ஜீவன் புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை நேரு வெளி விளையாட்டரங்கத்தில் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கீதா ஜீவன், சேகர் பாபு, மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், ஸ்போர்ட்ஸ் கேபிட்டலாக இன்று சென்னை மாறியுள்ளதற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி காரணம் என்று புகழாரம் சூட்டினார். குமஸ்தா வேலை மட்டுமே தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளதாக அதிமுக மாநிலங்களவை எம்பி சி.வி. சண்முகம் சாடியுள்ளார்.
சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். மேலும் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உரிமை இல்லை என ஆவேசத்துடன் கூறினார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு ஒரு வியாபாரம் என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்தியாவில் மருத்துவத்தில் நம்பர் 1 தமிழ்நாடுதான் என்றும் தமிழ்நாடு அரசு அதிகாரத்திற்கு உட்பட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் கூறினார். மேலும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு ஒரு வியாபாரம் என விமர்சித்தவர், அதிமுக ஆட்சி காலத்தில் கஜானாவில் இருந்த படத்தை எடுத்து சென்று விட்டார்கள் என்றும் கூறினார். பெரியாரை இழிவாக பேசியதற்கு நாம் தமிழர் கட்சியினருக்கு மக்கள் சரியான பாடம் புகட்டி விட்டார்கள் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் நடைபெற்ற மகளிர் அணி ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மக்களின் பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்னும் பெரிய பாடம் கற்றுக் கொடுக்கப்படும் என்றார். பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் மீது பாரபட்சமின்றி கடுமையான நடவடிக்கைகளை முதலமைச்சர் எடுப்பார் எனவும் கனிமொழி தெரிவித்தார். 3 மற்றும் 4ஆம் வகை நிலங்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக ஓய்வு பெற்ற 2 IAS அதிகாரிகள் குழு அமைத்துள்ளதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வீட்டு வசதி வாரியம் சார்பில் 35 முதல் 40 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட வீடு கட்டும் பணிகள் ஆரம்ப கட்டத்தில் மட்டுமே உள்ளது. அதற்கு பிறகு எந்த பணிகளும் மேற்கொள்ளவில்லை என்றார். மேலும் நிலங்கள் தொடர்பாக ஆய்வு நடத்த குழு அமைத்துள்ளதால் 3 மற்றும் 4ஆம் வகை நிலத்தின் உரிமையாளர்கள் நம்பிக்கையோடு இருங்கள், ஆய்வு அறிக்கை வந்த பின் முறைப்படி தடையில்லா சான்றிதழ் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்றார். சென்னை தாம்பரம் GST சாலையில் போக்குவரத்து நெரிசலை தடுக்க 6 கோடியே 80 லட்சம் ரூபாய் செலவில் புதிய பேருந்து நிழற்குடை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களை சென்னையுடன் இணைக்கும் முக்கிய பகுதியாக தாம்பரம் GST சாலை அமைத்துள்ளது. இந்நிலையில் தாம்பரம் GST சாலையில் அமைந்துள்ள நிழற்குடையால் இட நெருக்கடி ஏற்பட்டு பெரும்பாலான பேருந்துகள் உள்ளே செல்ல முடியாமல் இருந்து வந்தது. இதற்கு தீர்வு காணும் வகையில் 6 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக 200 மீட்டருக்கு 2 பேருந்து நிழற்குடை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் செங்கல்பட்டு ஆட்சியர் அருண்ராஜ் நேரில் ஆய்வு செய்தார். சென்னை அருகே இந்துஸ்தான் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் உயிரிழந்த சம்பவம் குறித்து கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை அடுத்து படூரில் உள்ள இந்துஸ்தான் பல்கலைக்கழகத்தில் சட்டக்கல்லூரி பேராசிரியருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். இந்த நிலையில் அவருக்கு முதலுதவி அளிக்க போதிய வசதி இல்லாததே உயிரிழப்புக்கு காரணம் என போராட்டம் நடத்திய சட்டக்கல்லூரி மாணவர்கள் குற்றம் சாட்டினர். கல்லூரி முகப்பு வாயில் கேட்டை மூடி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். தென்காசியில் இளம்பெண் எரித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் ஒரு அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. அதேபோன்று ஆண் ஒருவர் எரித்து கொலை செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். அங்குள்ள இலத்தூர் பகுதியில் உள்ள ஒரு குளத்தில் பெண் எரித்து கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இதனைத் தொடர்ந்து கடையநல்லூர் அருகே உள்ள குளத்தில் எரிந்த நிலையில் ஆண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் எரித்து கொலை செய்யப்பட்ட பெண் குறித்து இதுவரை எந்தவிதமான துப்பும் துலங்காத நிலையில் தற்போது ஆண் சடலமும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த 2 கொலைகளுக்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம், திருவையாறு பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்த தமிழக அரசு அரசிதழில் வெளியிட்டுள்ளது. கடந்த 2023-24ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை விவாதத்தின் மீதான பதிலுரையில் அமைச்சர் KN நேரு, ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம், திருவையாறு உள்ளிட்ட சில பேரூராட்சிகள் நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படும் என்று அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் கருத்துக்களை பரிசீலனை செய்து ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம், திருவையாறு பேரூராட்சிகளை நகராட்சியாக தரம் உயர்த்தி அரசிதழ் வெளியிடப்பட்டுள்ளது. அங்கு வரலாறு, சுற்றுலா ஆகியவற்றின் முக்கியத்துவம், வணிகம் போன்ற தொழில் பெருக்கத்தை கருத்தில் கொண்டு நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. மதுரை அலங்காநல்லூரில் 2ஆம் நாள் ஜல்லிக்கட்டு போட்டி சிறப்பாக நிறைவு பெற்றது. அலங்காநல்லூரில் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் இன்று 2ஆம் நாள் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடந்து முடிந்தது. இதில் 879 காளைகளும் 397 வீரர்களும் கலந்து கொண்டு களம் கண்டனர். மேலும் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் காவலர் உட்பட 34 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 7 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனையில் அனுப்பி வைக்கப்பட்டனர். வரும் 16ஆம் தேதி சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை புத்தக அரங்கங்களில் மேற்கூரையின் ஒரு பகுதி சரிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
திருவண்ணாமலை ஈசானிய மைதானத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் 11 நாட்களுக்கு நடைபெறும் புத்தக திருவிழா நாளை தொடங்க உள்ளது. இந்த நிலையில் புத்தக திருவிழாவுக்காக அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளின் மேற்கூரைகளில் ஒரு பகுதி சரிந்து விழுந்தது. இந்த விபத்தில் 2 காயமடைந்தனர். சுமார் 10,000 பள்ளி மாணவர்கள் இங்கு வரக்கூடிய சூழ்நிலையில் பாதுகாப்பான முறையில் அரங்குகள் அமைக்கப்படுகிறதா என மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் INS ராஜாளி விமானதள வளாகத்தில் கடற்படை வீரர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் பெல்காம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பிரவீன். கடந்த 3 ஆண்டுகளாக அரக்கோணம் INS ராஜாளி கப்பற்படை விமானதள வளாகத்தில் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் முதன்மை நுழைவு வாயிலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அவர் தங்கும் அறையில் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டு தற்கொலை குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் தைப்பூச தெப்பத் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவினையொட்டி இங்குள்ள லட்சுமணேஸ்வரர் கோயில் தீர்த்தத்தில் ராமநாத சுவாமி மற்றும் பர்வத வர்தினி அம்பாள் சிறப்பு அலங்காரங்களுடன் தெப்பத்தேரில் எழுந்தருளி 11 முறை குளத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இவ்விழாவினையொட்டி ராமேஸ்வரத்திற்கு வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் தெப்பத் திருவிழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே பிரசன்ன பாஸ்கர லட்சுமி வெங்கடரமண சுவாமி கோவிலில் தேரோட்டம் நடைபெற்றது. மதகுண்டப்பள்ளியில் உள்ள இக்கோவிலில் திருவிழாவை முன்னிட்டு ரத சப்தமி உற்சவம், ஸ்ரீவாரி, சந்திரபிரபை வாகன உற்சவம் உள்ளிட்டவை நடைபெற்ற நிலையில் தேரோட்டம் நடைபெற்றது. இதனையொட்டி அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமி எழுந்தருளியதை அடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சாத்தூரில் கனிமவள கொள்ளையை தடுக்க தவறிய வட்டாட்சியர் உள்ளிட்ட 7 பேரை பணியிடை நீக்கம் செய்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். சாத்தூர் அடுத்து குமாரலிங்கபுரம் பகுதியில் அதிகளவில் கனிமவள கொள்ளை நடைபெறுவதாக புகார்கள் எழுந்தன. இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் பலமுறை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் கொள்ளையை தடுக்க தவறிய வட்டாட்சியர் உள்பட 7 அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சிறுத்தையை பிடிக்க சிரத்தை காட்டாத மாவட்ட நிர்வாகம் மீது பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கேவி குப்பம் உள்ளிட்ட வனப்பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் சமீப காலமாக அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் சாமியார்மலை பகுதியில் மலையை ஒட்டிய குடியிருப்பு பகுதிக்குள் சிறுத்தை ஒன்று புகுந்து குரங்கை தாக்கி இழுத்துக் கொண்டு ஓடியது. இதனை கண்டு அச்சமடைந்த பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிக்குள் அடிக்கடி சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக கவலையடைந்து விரைந்து வனத்துறையினர் சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பழனி கொடைக்கானல் சாலையில் இரவு நேரத்தில் உலா வந்த ஒற்றை காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த சில மாதங்களாக நீண்ட தந்தத்துடன் கூடிய ஒற்றை யானை கோம்பைப்பட்டி முதல் ஆண்டிப்பட்டி வரை பல தோட்டங்களில் சென்று விவசாயிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் அந்த யானை பழனி கொடைக்கானல் சாலையில் சர்வசாதாரணமாக நடந்து சென்றது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அச்சமடைந்த நிலையில் இரவு நேரங்களில் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் கொடைக்கானல் சாலையில் பாதுகாப்புடன் செல்லுமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தி உள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் தபால் அலுவலகம் அருகே கேட்பாரற்று கிடந்த அரசு கடிதங்கள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மகாமகம் குளத்தின் அருகில் தலைமை தபால் நிலையத்தில் உள்ள தபால் பெட்டி அருகே அரசு அலுவலகம் சீலுடன் மாவட்ட வருவாய் அலுவலர், இந்து சமய அறநிலையத்துறை உள்ளிட்ட பல அரசு துறைகளுக்கு செல்ல வேண்டிய தபால்கள், தபால் உரைகள் சிதறி கிடந்தன. அரசு அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டிய தபால்களுக்கே இந்த நிலைமை என்றால் பொதுமக்களுக்கு அனுப்ப வேண்டிய தபால்களுக்கு என்ன நிலை ஏற்படும் என பலர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் காதலர் தினத்திற்கு எதிராக வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் வலம் வந்த நபரை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா வலைச்சேரிப்பட்டியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் பேருந்து நிலையத்தில் இருந்து பொதுமக்களிடம் காதலர் தினத்திற்கு எதிராக கருத்துக்களை எடுத்துரைத்தார். மேலை நாட்டு கலாச்சாரத்தினை பின்பற்றி கொண்டாடப்படும் காதலர் தினத்தை புறக்கணிக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர் அதற்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி சென்றார். வேலூரில் பட்டப்பகலில் இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர்.
செண்பாக்கம் பகுதி சேர்ந்த ஏழுமலை என்பவர் நேதாஜி சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது இருசக்கர வாகனம் திருடப்பட்டதை அறிந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தபோது இருசக்கர வாகனத்தை இளைஞர் ஒருவர் திருடி சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து அவரின் முகம் தெளிவாக பதிவான நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபரை தேடி வருகின்றனர். திண்டுக்கல் அருகே ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்டவரை போலீசார் கைது செய்தனர். வத்தலகுண்டு பைபாஸ் சாலையில் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அங்கு வந்த மினி வேனை சோதனை மேற்கொண்டனர். அப்போது வேனில் 50 கிலோ எடை கொண்ட 30 மூட்டை ரேஷன் அரிசி இருந்தது தெரியவந்ததை அடுத்து அதனை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து வாகனத்தை ஓட்டி வந்த குருமப்பட்டியை பகுதியைச் சேர்ந்த சரவணகுமார் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதிய எளிமைப்படுத்தப்பட்ட வருமான வரி மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. மக்களவையில் புதிய வருமான வரி மசோதா தாக்கல் செய்யப்பட்டு பின்னர் அது நாடாளுமன்றத்தின் நிதிநிலைக்குழுவிற்கு அனுப்பப்படும் என தெரிகிறது. நாடாளுமன்ற நிலைக்குழு தனது பரிந்துரைகளை வழங்கிய பின்னர் அவற்றில் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டுமா என்பது குறித்து மீண்டும் அமைச்சரவை முடிவெடுக்கும் என கூறப்படுகிறது. கடந்த 1ஆம் தேதி மக்களவையில் மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். இதைத் தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை புதிய வருமான வரி மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் லிப்ட் கொடுப்பது போல் நடித்து காலடி தைக்கும் தொழிலாளியை நரபலி கொடுத்த கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது. கர்நாடக மாநிலம் பரசுராம்புராவை சேர்ந்த பிரபாகர் அப்பகுதியில் செருப்பு தைக்கும் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் வேலை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பிய பிரபாகருக்கு லிப்ட் கொடுப்பதாக கூறி நபர் தன்னுடன் அழைத்து சென்று புதையல் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நரபலி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி கொடூர செயலில் ஈடுபட்ட ஆனந்த் ரெட்டி மற்றும் ஜோதிடரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தெலங்கானாவில் காதலை கைவிட்டதால் இளம்பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபரை பொதுமக்கள் தருமடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். தெலங்கானா மாநிலம் சூர்யாபேட் மாவட்டம் ஹுசூர் நகரை சேர்ந்தவர் பிரமோத். இவரும் அதே பகுதியை சேர்ந்த இளம்பெண் ஒருவரும் காதலித்து வந்த நிலையில் பெற்றோரின் எதிர்ப்பு காரணமாக அந்த பெண் காதலை கைவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பிரமோத் அந்த பெண்ணை வழிமறித்து அவர் மீது பெட்ரோல் ஊற்றியுள்ளார். காதலிக்க மறுத்தால் கொளுத்தி விடுவேன் என்றும் அவர் மிரட்டல் விடுத்துள்ளார். இதனை கண்ட பொதுமக்கள் பிரமோத்துக்கு தருமடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். இந்த வீடியோ காட்சி வெளியாகி காண்போரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி வருகிறது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள ஒரு கோயிலில் சிவலிங்கத்திற்கு பின்னால் இறைச்சி துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தப்பச்சபுத்ரா பகுதியில் உள்ள ஹனுமன் கோயிலில் உள்ள சிவலிங்கத்தின் பின்புறம் இறைச்சி துண்டுகள் இருப்பதைக் கண்ட பூசாரி இதுகுறித்து கோயில் நிர்வாகத்திடம் தெரிவித்தார். மேலும் இச்சம்பவம் குறித்து பரவிய தகவலால் கோயிலில் திரண்ட பக்தர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து போலீசார் அப்பகுதியில் குவிக்கப்பட்டனர். சூரத்தில் உள்ள பிஸ்கெட் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குஜராத் மாநிலம் சூரத் மாவட்டத்தில் பிஸ்கெட் மற்றும் வேஃபர் பிஸ்கெட் பாக்கெட்டுகள் உற்பத்தி செய்யும் பிரபல தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த நிலையில் தொழிற்சாலையில் நேற்று இரவு தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தகவலறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 12 மணி நேரத்திற்கு பிறகு கொழுந்துவிட்டு எரிந்த தீயை அணைத்தனர். இருப்பினும் தீ விபத்தினால் தொழிற்சாலை முழுவதும் சேதமடைந்தன. மேலும் தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து 54 அடி நீளம் கொண்ட தேக்கு மரம் நேற்று கும்பகோணத்திற்கு லாரி மூலம் கொண்டு வரப்பட்டது. கும்பகோணத்தில் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்தில் 6 கோடி ரூபாய் மதிப்பில் திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கும்பேஸ்வரர் ஆலயத்தில் கொடிமரம் நிறுவுவதற்காக கேரளாவில் இருந்து 54 அடி நீளம் கொண்ட தேக்கு மரம் லாரி மூலம் கொண்டு வரப்பட்டது. 2 கிரேன்கள் உதவியுடன் லாரியிலிருந்து இறக்கி வைக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே மூதாட்டியிடம் ஆபாசமாக பேசிய காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். புதுப்பேட்டையைச் சேர்ந்த சின்ன பொண்ணு என்பவரின் மகள் முனியம்மாளை அவரது கணவர் குமார் வரதட்சணை கேட்டு துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த தாய் சின்ன பொண்ணுவிடம் பொன்பரப்பி காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகத்திடம் புகார் அளித்தார். இந்நிலையில் சின்ன பொண்ணுவின் வீட்டிற்கு சென்ற சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகம் விசாரணை என்ற பெயரில் ஆபாசமாக பேசியுள்ளார். இந்த ஆடியோ வைரலாகி வரும் நிலையில் ஆயுதப்படைக்கு மாற்றியுள்ளார்.
திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் 100 நாள் வேலை செய்த பணியாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை உடனே வழங்க கோரி 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பேரணியாக சென்றனர். ஆலங்காடு கடைத்தெருவிலிருந்து தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை நிறைவடைந்தது. அப்போது 100 நாள் திட்டத்தில் வேலை செய்த பணியாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை உடனே வழங்க கோரி தொழிலாளர்கள் முழக்கமிட்டனர். கள்ளக்குறிச்சி அருகே அங்கன்வாடி ஊழியரின் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையில் ஈடுபட்டவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருக்கோவிலூர் பகுதியில் அங்கன்வாடி ஊழியராக மாரியம்மாள் என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் பணிக்கு சென்றதை அறிந்து நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து 8 சவரன் தங்க நகை மற்றும் 50,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே 7ஆம் வகுப்பு மாணவியை பள்ளியில் வைத்து 3 மாணவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மல்லியக்கரை பகுதியைச் சேர்ந்த மாணவி அங்குள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவர் அதே பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவனை காதலித்துள்ளார். இந்நிலையில் காதலியை தனியாக அழைத்து சென்ற மாணவன் நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் காட்டு யானை தாக்கி இளைஞர் பலியான சம்பவத்தை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நிலச்சரிவில் சிக்கி பல உயிர்கள் பலியாகிய சூரல்மாலா அருகே உள்ள அட்டமலாவில் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் காட்டு யானை தாக்கி உயிரிழந்தார். இந்நிலையில் விலங்குகளின் தாக்குதலில் பொதுமக்களை பாதுகாக்க அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காதை கண்டித்து அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தினர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் கடலோர காவல்படையின் செயல்பாடுகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. இந்திய கடலோர காவல்படையினர் மூலம் நடத்தப்பட்ட கடலில் ஒரு நாள் என்ற நிகழ்ச்சியில் கடற்கொள்ளையர்கள் அல்லது சந்தேகத்திற்கிடமான கப்பல்களை எவ்வாறு கண்டுபிடித்து முறியடிப்பது என்பது குறித்து கடற்படையினர் பொதுமக்களுக்கு செயல்முறை விளக்கமளித்து தங்களின் திறன்களை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கப்பலில் பயணம் செய்து இந்திய கடற்படையினரின் செயல்பாடுகள் குறித்து நேரில் கண்டு பயனடைந்தனர். சென்னை மியூசிக் அகாடமியில் இசைஞானி இளையராஜாவின் மகளும் பாடகியுமான மறைந்த பவதாரணி பிறந்தநாளை முன்னிட்டு நினைவேந்தல் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இளையராஜாவின் இசைக்குழுவினர் மறைந்த பவதாரணியின் பாடல்களை மேடையில் பாடினார். மேலும் முதல் முறையாக மாற்று இசையமைப்பாளர்களின் இசையில் பவதாரணி பாடிய பாடல்களும் பாடப்பட்டது. முன்னதாக பவதாரணி இசையமைத்த புயலில் ஒரு தோணி படத்தின் இசைத்தட்டை இளையராஜா வெளியிட்டார். அப்போது பேசிய இளையராஜா தனது மகள் பவதாரணியின் பெயரில் 15 வயதிற்கு உட்பட்ட பள்ளி மாணவிகள் அடங்கிய ஆர்கெஸ்ட்ரா குழுவை தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகரான சிரஞ்சீவி பெண் குழந்தைகள் குறித்து நகைச்சுவையாக பேசிய கருத்து சர்ச்சையாகியுள்ளது. பிரம்மா ஆனந்தம் என்ற படத்தின் செய்தியாளர் சந்திப்பு ஹைதராபாத்தில் நடந்தது. இதில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் சிரஞ்சீவி தனது வீட்டில் எல்லாம் பெண்களாக இருக்கிறார்கள் எனவும் சில சமயத்தில் பெண்கள் விடுதி காப்பாளராக இருப்பது போல் உணர்கிறேன் என்றும் கூறினார். இந்த முறையாவது ஒரு ஆண் குழந்தையை பெற்றுக்கொடு என்று மகன் சரணிடம் கேட்டுக் கொண்டதாகவும் தங்கள் வாரிசை தொடர ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்றும் விருப்பம் எனவும் தெரிவித்தார். ஆனால் மீண்டும் பெண் குழந்தை பிறக்குமோ என்ற பயம் இருப்பதாகவும் சிரஞ்சீவி கூறியிருந்தார். இந்த கருத்தை சிரஞ்சீவி நகைச்சுவையாக பேசியிருந்தாலும் இதை பலரும் விமர்சித்து வருகிறார்கள். நடிகை ராஷ்மிகா மந்தனா மும்பை ஷீரடி சாய்பாபா கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். தென்னிந்தியாவின் ஸ்டார் நடிகையாக வலம் வரும் ராஷ்மிகா தற்போது செச்வா என்ற ஹிந்தி படத்தில் பாலிவுட் நடிகர் விக்கி கௌஷலுக்கு ஜோடியாக நடித்துள்ளார். இந்த படம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் படத்தின் புரோமோஷன் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ராஷ்மிகா விக்கி கௌஷல் படம் வெற்றியடைய வேண்டும் என்று மும்பை ஷீரடி சாய்பாபா கோயிலில் சாமி தரிசனம் செய்தனர். இலங்கையில் நவபௌர்ணமி தினத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஒவ்வொரு பௌர்ணமி தினமும் பௌத்த மக்களுக்கு விசேஷ தினமாக கருதப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய நவபௌர்ணமி தினத்தை முன்னிட்டு பல்வேறு பௌத்த ஆலயங்களில் வழிபாடுகள் நடைபெற்றன. கண்டி தலதா மாளிகையில் நடைபெற்ற வழிபாட்டில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர்.